இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எர்த்குவேக் பார்க்கலாம். எர்த்குவேக்கை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா சீசோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். எர்த்குவேக் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்னா சீசோமீட்டர். இந்த சீசோமீட்டர் வந்து என்ன யூனிட்டில் நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னா ரிக்டர் ஸ்கேலில் இவ்வளோ ரிக்டர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு பதிவாயிருக்கு நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எர்த்குவேக்னா மெஷரிங் டிவைஸ் சீசோமீட்டர், அது என்ன யூனிட்டில் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் ரிக்டர் ஸ்கேலில். ஸோ இந்தியாவில் வந்து 4 சீஸ்மிக் ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. எர்த்குவேக்கை 4 சீஸ்மிக் ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஜோன் 5னா வெரி ஹை, அந்த ரீஜன்லலாம் ரொம்ப ஹையாக இருக்கும் எர்த்குவேக்ஸ். எங்கேன்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில். அதுக்கப்புறம் ஜோன் 4ல் வந்து ஹையாக இருக்கும். ஜோன் 4ல் வந்து ஹையாக இருக்கும் நமக்கு வந்து எர்த்குவேக்ஸ்லாம். எந்த ரீஜன்லான்னு பார்த்தோன்னா டெல்லி, ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல், யூபி, உத்தரப்பிரதேஷ், வெஸ்டர்ன் பெங்கால், இந்த இடத்துலலாம் எப்படின்னா நமக்கு வந்து எர்த்குவேக் வந்து ஹையாக இருக்கும். இது வந்து ஜோன் 4 ரீஜியன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜோன் 3 ரீஜியன். இந்த ஜோன் 3 ரீஜியன் வந்து மாட்ரேட்டாக இருக்கும் எர்த்குவேக்ஸ். எங்கெல்லான்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், இங்கெல்லாம் நமக்கு வந்து எப்படி இருக்கும் எர்த்குவேக்குன்னு சொன்னால் மாட்ரேட்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜோன் 2 ரீஜியன். இது வந்து லோவான எர்த்குவேக்ஸ் ரீஜனாக இருக்கும். இது எங்கெல்லாம்னா இந்த பார்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணாத இடத்துல அதுலலாம் வந்து வெரி லோவாக இருக்கும். ஸோ நம்ம எர்த்குவேக்கை வந்து மெஷர் பண்ணுற டிவைஸ் வந்து சீசோமீட்டர், அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன யூனிட்னா ரிக்டர் ஸ்கேல். இந்தியாவில் மொத்தம் 4 சீஸ்மிக் ஜோன்ஸ் இருக்குது, அது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். வேர்ல்டில் வந்து அதிகமாக எர்த்குவேக்கால் அஃபெக்ட் ஆகிற ரீஜியன்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஜப்பானும் இந்தோனேஷியாவும். அடுத்து மாக்ட்ரில்னால் ஒன்றுமே இல்லை, எப்படி எர்த்குவேக் அப்போ நம்ம எப்படி வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ஸ்கூல்லலாம், அந்த மாதிரி பார்க்குறது தான் மாக்ட்ரில். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசாஸ்டர் வந்து வெல்கனோ. நம்ம பார்க்குற டிசாஸ்டர் வெல்கனோ. இந்த வெல்கனோ வந்து எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டில்ட் மீட்டர்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம், சீசோமீட்டர்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம், சேட்டலைட்ஸ் வச்சு பார்க்கலாம், அப்புறம் தெர்மல் ஹீட் சென்சார்ஸ் மூலம். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா வல்கனோ டில்ட் மீட்டர்ஸ், சேட்டலைட்ஸு, சீசோமீட்டர்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா சீசோமீட்டர்ஸ் வந்து எர்த்குவேக் மெஷர் பண்ணுறதுக்கே நம்ம மெஷர் பண்ணுறோம். சேட்டலைட்ஸ் வந்து நமக்கு ஒரு இடத்துல வல்கனோ எரப்ஷன் இருந்தால் நமக்கு வந்து ஷோ பண்ணும் பிக்சர்ஸ் மூலமாக. தெர்மல் ஹீட் சென்சார்ஸ் வந்து ஹீட் டிஃபரன்ஸ் மூலமாக நமக்கு வந்து சொல்லும். நமக்கு தெரியாத இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா டில்ட் மீட்டர்ஸ் தான். அது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா வல்கனோ டில்ட் விடி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரி, இதோட யூனிட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வல்கனிக் எக்ஸ்ப்ளோசிவிட்டி இண்டெக்ஸ். இதோடைய யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வல்கனிக் எக்ஸ்ப்ளோசிவிட்டி இண்டெக்ஸா. ஸோ வல்கனிக் எக்ஸ்ப்ளோஷன் தானே நம்ம சொல்லுவோம். ஸோ அது கூட ஒரு இண்டெக்ஸ் போட்டால் இதோட யூனிட் வந்து நமக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிசாஸ்டர் சுனாமி. இந்த சுனாமியை மெஷர் பண்ணுற டிவைஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டார்ட்னா ஒன்றுமே இல்லை, டீப் ஓஷன் அசஸ்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங். அதுதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா டார்ட்னா டீப் ஓஷன் அசஸ்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் சுனாமி. சரி, ஓகே. இப்போ இது எப்படி மெஷர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கடலுக்கடியில் எப்போவுமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். யூஸ்வலாக நமக்கு வந்து தெரியும் இல்லையா, ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சுனாமி வரப்போகுது, இல்லை ஏதோ ஒரு சம்திங் ராங் அப்படிங்கிறத வந்து சென்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது எப்படி என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக இந்த டார்ட்னு சொன்னோம் இல்லையா, அதோட பேசிக் பிரின்சிபல் வந்து டைடு கேஜ். அதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப சோகமானது என்னென்னா 26 டிசம்பர் 2004 தான் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து சுனாமி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ரொம்ப பெரிய சுனாமி, ரொம்ப பேரழிவு உண்டாக்கிச்சு. அது என்ன டேட்டுன்னு பார்த்தோன்னா 26 டிசம்பர் 2004. இந்த 24 கூட்டினாலும் 6 வரும். இந்த 26ல் இந்த 6 இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அது எவ்வளோ அழகு ரிக்டரில் பதிவாச்சு அந்த சுனாமி அப்படின்னு பார்த்தோன்னா
9.1லேருந்து 9.3 வரைக்கும் இருந்தது. அதோடைய எபி சென்டர் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தோனேஷியாவில் உள்ள சுமத்ரா தீவில் தான் அந்த எபி சென்டர் வந்து இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் என்ன செட்டப் பண்ணிட்டாங்கன்னா இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷோன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் இன்கோஇஸ், அதாவது இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷோன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. 2004 சுனாமி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணிட்டாங்க, 2007 இந்த சென்டரை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து ஒரு 3 years கழித்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சுனாமினா இது வந்து ஒரு ஜப்பான் வேர்ட். சூனா ஹார்பர், நாமினா வேவ். ஓகேவா, சுனாமிங்கிறதே ஒரு ஜப்பான் வேர்டு தான். சூனா ஹார்பர், நாமினா வேவ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைக்ளோன்ஸ். இந்த சைக்ளோன்ஸ் வந்து பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவில் ஒரு ஹை ப்ரெஷர் விண்டு வந்து சர்க்கிள் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா அதுதான் சைக்ளோன்ஸ்னு சொல்லுவாங்க. பொதுவாக இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த சைக்ளோன்ஸால் மோஸ்ட் வல்னரபிளாக பாதிக்கக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னு நம்ம ஈஸ்ட் கோஸ்டலில் பார்த்தோம்னா ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. இது வெஸ்ட் கோஸ்டல் ரீஜியனில் நம்ம பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, குஜராத்து, அப்புறம் கல்ஃப் ஆஃப் கட்ச். நம்ம தமிழ்நாட்டில் வந்து 13 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்டுமே இது பண்ணியிருக்காங்க. இந்த சைக்ளோனால் இப்போ இது பண்ணுறது வந்து 5 zones-ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்ன zones-லாம் நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாடு கேன் பி டிவைடட் இன்ட்டு 5 zones ஏரியாவில். ஸோ முதல்ல zone 5 வெரி ஹை எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில், காஞ்சிபுரத்தில், விழுப்புரம், அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ஏரியா. சென்னை, கடலூர், புதுச்சேரி, காஞ்சிபுரம், விழுப்புரம்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி சைக்ளோனால் பாதிக்கப்படுற ஏரியாஸ். ஸோ ஹை ஏரியாஸ்ன்னு என்னெல்லாம் பார்த்தோன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை. அப்புறம் எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர். இப்போ நேஷ்னல் டிசாஸ்டர் அப்போது நம்ம வந்து எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1077. டிசாஸ்டர் 1077. நேஷ்னல் இதுக்கு என்ன இதுன்னு பார்த்தோம்னா 1077 தான் டிசாஸ்டர் எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் என்னதுன்னு பார்த்தோன்னா 1077.